டைரக்டர்ஸ் எல்லாருமே காற்றின் மொழி, கைதி இந்த படங்களையெல்லாம் பர்டிகுலரா ரொம்பவே பாராட்டுவாங்க. ஆஸ் அ ஃபீமேலா உங்களுக்கெல்லாம் காற்றின் மொழி நீங்க படம் பார்க்கலன்னா பாருங்க. வரிக்கு வரையும் பிடிக்கும். அந்த படமும் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஜோ மேம் வந்து கியூப்ல படமாக்குறோம். எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 4-5 பேர் தான் பார்ப்போம். நான் வந்து டைரக்டர் அங்க எல்லாருமே. அப்போ நான் வந்து ஜோ மேம்கிட்ட எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அப்படி நடிச்சிருந்தாங்க. எழுதுனதெல்லாம் கரெக்டா வந்திருந்தது. எக்ஸ்பிரஷனோட சூப்பரா இருந்தது. என்ன நினைச்சோமோ அதுக்கு மேல இருந்தது. அவங்க ஒரு நடிப்பு ராட்சசி, அது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு அவங்க வந்து கிடையவே கிடையாது சார். நீங்க நல்லா எழுதுனதுனால தான் என்னால நல்லா நடிக்க முடிஞ்சது அப்படின்னாங்க. இதை நான் மறந்துட்டேன். நான் இப்போ படம் ரிலீஸ் ஆகி நல்ல நேம் அப்படியே பரபரப்பா இருக்கு. ஈவினிங் வந்து சிவகுமார் சார் எல்லாம் எங்களை கூப்பிட்டுருக்காரு. அப்போ போனால் சூர்யா சார் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறோம். அப்போ விஜோமேட்ட மறுபடியும் சொல்றேன், மேடம் இப்பவும் சொல்றேன், நான் எனக்கே கண்ணில் தண்ணி வந்தது லாஸ்ட் ஹலோ சொல்லும்போது. ரொம்ப நல்லா இருந்தது. இப்பவும் சொல்றேன் சார், நீங்க எழுதுனால தான் நான் நல்லா நடிச்சேன் அப்படின்னு சொன்ன சூர்யா சார் பக்கத்துல இருக்கிறாரு. அவர் என்ன 2 பேரும் பயங்கரமா கிரெடிட்டுக்கு நீ வச்சுக்கோ சொல்லிட்டு இருக்கிறீங்க, எனக்கு தான் வரணும் கிரெடிட் அப்படின்னாரு. எனக்கு புரியல இவர் என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு. ஹலோ பார்த்திபன், தினம் நான் தான் வந்து இவங்களுக்கு நைட்டு டைலாக்லாம் மீனிங் எல்லாம் சொல்லி படிச்சு காமிச்சு அனுப்பிச்சு வச்சேன். ஸோ நான் எனக்கும் கொஞ்சம் கிரெடிட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜாலியாக கிண்டலா சொல்லிட்டு இருந்தார். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் உங்களை வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்து 6 படத்துல பார்த்துருக்கேன். நான் பேசிக்கா ஹரிசார் கிட்ட அசிஸ்டண்டா இருக்கும்போது சூர்யா சார் இப்போ பார்த்துருக்காரு. அப்போ ஒரு சின்ன வயசுல. இப்போ ஒரு ரைட்டரா வந்து இவ்வளவு பேர் உங்களுக்கு வருது, இன்னைக்கு எல்லாரும் நிறைய உங்களை பத்தி பேசுறாங்கன்னு எனக்கு ரொம்ப நிறையவும் சந்தோஷமா இருக்குன்னு சொன்னார்.